ரொம்பவே இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோவில் வந்து 100லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் தேவையான பொருட்கள் வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேக் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்வாஷ் லிக்யூடு, அந்த ஸ்க்ரப்பர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டிக்கர் வரும். அதில் ஒரு ஸ்டிக்கர் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளேயே மிஸ் ஆகி உள்ளே கிடந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து நின்றுரும். நம்மளுக்கு வந்து லிக்யூடு இந்த ஸ்க்ரப்பர்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே வந்து அந்த இடம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக நான் இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நம்ம டவல் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிக்யூடு, நம்மளோட ஸ்க்ரப்பர் எல்லாமே இதில் போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம செவுத்தில் ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்டிக் ஆயிரும். நம்ம எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கேன். நானும் ஸ்டிக் பண்ணி பார்த்தப்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ பாருங்கள், என்னோடய கிச்சனில் வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். நல்லா வந்து டைலில் வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுரும். வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து தண்ணி வடிஞ்சு கிடச்சிரும். இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் கூட ஹேங் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்னொரு ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க் சைட்லலாம் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பாத்திரம் கழுவும்போது ஏதாவது வேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வடிஞ்சிடும், வேஸ்ட்டு மட்டும் அதில் நிற்கும். நல்லாவே ஸ்டிக்காகி நிற்கிது. இதில் நம்ம தேவைப்படுறமோ இந்த மாதிரி வேஸ்ட்டு தட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா நம்ம ட்ரைனேஜ்லாம் அடைச்சிக்கும் வேஸ்ட்டெல்லாம் போச்சுன்னா. ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த வேஸ்ட்லாம் இதில் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா சிங்க் ஏரியாவில் கண்டிப்பாக இந்த 2 பொருளும் ரொம்பவே முக்கியமான பொருள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வீட்டில் ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த பொருள் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்து ஃபேன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஆம்பளைங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ இல்லைனா நம்ம மேலே ஏறி வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஸோ அதை ரொம்பவே ஈஸியாக ஆக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போதும் தெரிஞ்சது ரொம்பவே பெருசாக இருந்தது. நம்ம வீட்டிலலாம் ஒட்டடை அடிக்கிற ஒட்டடை குச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை விட பெருசாக இருந்ததுன்னு சொல்லலாம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஷீலிங் ஹைட்டை விட அதிகமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணதை இந்த மாதிரி ஷார்ட் ஆக்கிட்டு நம்ம சின்ன இடத்துல கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 நாசில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நாசில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து 2 நாசில் கொடுத்துருக்காங்க. ஒன்று உடஞ்சிச்சின்னா யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றினோம் அப்படின்னா லாக் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி வளைச்சிட்டு நம்ம ஃபேன் இருக்க இடத்துல கொண்டு போய் லேசாக வந்து நீங்கள் டச் பண்ணி இழுத்தாலே போதும். அந்த ஃபேனில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துடும். நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மேலே ஏறி தொடச்சி தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இது அப்படி இல்லை, நம்ம கீழே இருந்தே க்ளீன் பண்ணலாம். ஃபேன் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் ஆயிரும். என்னோடய ஃபேன் பார்த்திங்கன்னா புதிய ஃபேனு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது நிறையவே டஸ்ட்டு வரும். இது நம்ம மேலே க்ளீன் பண்ணிவிட்டு கீழ்ப்பாகத்தை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்தாலே போதும், நல்லாவே க்ளீனாகி வந்துடும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ஃபேனை க்ளீன் பண்ண இனிமேல் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒட்டடடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூளையில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டடெல்லாம் நம்ம மூளை முடுக்கில் இருக்க எல்லா ஒட்டடையுமே வந்து க்ளீனாகி வந்துடும். ஸோ நம்ம ஒட்டடடிக்க மட்டும் இல்லை, இதை ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கட்டன் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணும் போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து
அழகாகவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து 3 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் க்ளீன் பண்ணுறதும் ஒட்டடை அடிக்கிறதும் இந்த மாதிரி விண்டோ க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு வேணால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தான். ஆல்ரெடி என்கிட்ட வந்து 2 பாட்டில் இருந்தது. அதில் ஒரு பாட்டில் வந்து உடஞ்சிருச்சு. நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பாட்டிலில் எந்த ஒரு லீக்கேஜும் எனக்கு வந்ததில்லை. உங்கள்கிட்ட இப்போ 3 ப்ராடக்ட் காட்டினா ஆனால் ரேட்டு சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு காட்டின அந்த கிச்சன் ரேக்கோட விலை பார்த்தீங்கன்னா 212 rupees. அந்த சிங்க் கார்னரில் வைக்கிறது வந்து 143 rupees. ஃபேன் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா 119 rupees. இந்த ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னா 295 rupees. இதில் பார்த்தீங்கன்னா 3 காம்போ வருது. நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு வந்து புனல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து தோசை ஏதாவது ஊற்றணுனாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைனா ஏர் ஃப்ரையரில் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணணுன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாசில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆயில் டிஸ்பென்சருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு வரல, எந்த ஒரு லீக்கேஜுமே வரல. ஸோ ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் இது. நீங்கள் வேறு பாட்டில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த பாட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வருஷத்துக்கு வரும். இதுதான் அந்த பாட்டில். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. 2 பாட்டில் வந்து வந்துடும். ஸோ இந்த 3ம் சேர்த்து நம்மளுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 295 rupees. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து ஊற்றும் போது ஊற்றாது, கம்மியாக தான் ஊற்றும். ஸோ இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தது. இது வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டாண்டு கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா கட்லரி ஸ்டாண்டு. ஆனால் இந்த பாட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அது ஸ்பூன் நம்ம நைஃபெல்லாம் வைக்கிற மாதிரி உள்ள ஸ்டாண்டு. ஸோ அது கூட உங்களுக்கு காட்டுறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக அதுக்கு சூட்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம இந்த மாதிரி நம்ம பாட்டில் வைக்கும்போது கீழே விழுறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காட்டின பாட்டில் தான் நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எனக்கு இப்போவுமே புதுசாக தான் இருக்குது. சின்னதாக ஒரு கலர் சேஞ்ச் மட்டும்தான் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வுட்டில் நம்ம பண்ணியிருக்கனால லுக் வைஸ் வந்து நல்லாவே தான் இருக்குது. ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 133 rupees. இந்த பாட்டிலோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 295 rupees. சிங்கிள் பாட்டில் இல்லை, அந்த 2 பாட்டிலும் அந்த ஸ்ப்ரே பாட்டிலும் அந்த நாசிலும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் 295 rupees. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணாலே அழகாக வந்து ஸ்ப்ரே ஆகும். நம்ம தோசை ஊற்றுனாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஏர் ஃப்ரையர் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஃபிஷ் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றது பார்த்துடலாம். இது ஒரு கிளாஸ் பாட்டில். இது சிங்கிள் பாட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 141 rupees. ஆனால் எனக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூடுதல் மாதிரி தோணுச்சு. நான் நினச்சேன் இதில் வந்து 4 to 5 பாட்டில் வந்து வரும்னு நினச்சேன் ஒரு பேக்கில். ஆனால் சிங்கிள் பாட்டில் தான் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் நெய் ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் எனக்கு அது பர்ஃபெக்டாக இருந்தது நெய் ஊற்றி வைக்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து எனக்கு மசாலா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4-5 ரேக் வந்து இருக்கும், பார்ட்டிஷன் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம சிங்கிளாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பூன் கூட கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மசாலா வந்து செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணலாம். நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால என்னென்ன வச்சுருக்கோன்றது தெரியும். நம்மளுக்கு குட்டி குட்டி ஸ்பூன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபிள் பண்ணியோ இல்லைனா மார்க்கர் வச்சு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன மசாலாங்கிறது தெரிஞ்சிடும். நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனாலையும் நம்மளுக்கு கலரும் தெரியும். ஸோ இந்த மசாலா பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுக்கு வந்து குழம்பு வைக்கணும்னா ஒரு மசாலா பாக்ஸ் எடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து எல்லாமே மசாலாவும் எடுத்துக்கலாம். வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக நம்ம செப்பரேட்டாக வச்சுட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நீங்களும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 12 piece செட்டு.
இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ரொம்பவே ஏர்டைட்டாக தான் இருக்கும். எல்லாமே நான் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வந்து பார்த்து வாங்கினேன். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் தான், எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுனால உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 433 ருபீஸ் தான். நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே 500 ரேஞ்சுக்கு உள்ளே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான். நான் மேக்ஸிமம் காட்டியிருக்கிறது 200, 100, 400 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 950 ml, 650 ml, 350 ml அப்படி 3 மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மாவு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா பருப்பு ஸ்டோர் பண்ணிக்கலாம், எது வேணால் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸ்பூனும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இதில் வந்து 12 பீஸ் வந்து வரனால நம்மளுக்கு நிறையவே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த 12 பீஸ் வாங்கினாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் கிச்சன் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு கிச்சனுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு உடையாது, அன்பிரேக்கபிள் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஸ்லிப் வந்து கபோர்டு ஷீட் வந்து வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்ட்லலாம் வந்து விரிச்சிக்கலாம். நம்ம கபோர்ட்லலாம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கருப்பாம்பூச்சி தொல்லை வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிவிசியில் செஞ்சுருக்கறனால நம்மளுக்கு கருப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே வராது. நம்மளுக்கு வந்து இதை விரித்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 354 ருபீஸு. இந்த 354 ருபீஸுக்கு இது பரவாயில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்ட்லலாம் வந்து பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கபோர்ட்லலாம் வெறுமனா வந்து அடக்கி வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடியிலலாம் வந்து அழுக்கு படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஷீட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் படியாமல் நம்மளுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த மீஷோ ரிவ்யூ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிற பர்ச்சேஸ் லிங்க் வந்து கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until that, thank you.